இந்த ஸ்டோரி ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ நானே நம்பல. ஆனா டீடைல்ஸ் கேட்க கேட்க கொஞ்சம் அன்ஈஸி ஃபீல் வந்துச்சு. தமிழ்நாடு சைடுல ஒரு ஸ்மால் டவுன்ல நடந்ததா. நியூலி மேரிட் கப்பிள் அர்ஜுன் மீரா. அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ரெண்ட் எடுத்தாங்க. பிராண்ட் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன், கிளீன் ஏரியா, காம் சரௌண்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எல்லாம் நார்மல். ஹவுஸ் செட்டில் ஆகிற யூஷுவல் சவுண்ட்ஸ் மட்டும். ஆனா 1 வீக் கழிச்சு ஒரு பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆனதா. ஒவ்வொரு நைட்டும் ஒரே டைமிங்ல கிச்சன் சைட்ல வெசல் சத்தம். முதல்ல அவங்க சீரியஸா எடுத்துக்கல. வுட் செட்டில் ஆகும் சவுண்ட் இருக்கும்னு நினைச்சாங்க. நெக்ஸ்ட் டே அதே சத்தம். அர்ஜுன் போய் பார்த்தப்போ எதுவும் தெரியல. அதுவரை வெசல் சத்தம் தான். ஆனா அடுத்த நாள் வீட்டுக்குள்ள ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்க ஆரம்பிச்சுச்சான். அவங்க 2 பேரும் சைலண்டா கேட்க ஆரம்பிச்சாங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து டோர் முன்னாடி ஸ்டாப். டோர் ஹேண்டில் மெதுவா மூவ் ஆனதாம். அர்ஜுன் டிலே இல்லாம டோர் திறந்தாராம். ஆனா வெளியே காரிடோர்ல யாரும் இல்ல. அடுத்த நாள் அவங்க ஃபுல் சிசிடிவி செட்டப் பண்ணிட்டாங்க. ஹால், கிச்சன், என்ட்ரன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி. அடுத்த நைட்டு தான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் தெரிஞ்சிச்சான். கிச்சன் லைட் தானே ஆன் ஆனதான். பவர் இஷ்யூ இல்ல, யாரும் சுவிட்ச் டச் பண்ணல. அதுக்கப்புறம் டிராவர் மெதுவா ஓபன் ஆனதான். சில செகண்ட்ஸ் அப்படியே இருந்துட்டு தானா க்ளோஸ் ஆயிருச்சான். எலக்ட்ரீஷியன் வந்து முழுக்க செக் பண்ணினாரு. வயரிங் பெர்ஃபெக்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 2 நாள் எதுவும் நடக்கல. அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நைட் கேமரா ஃபீட் கிளிச் ஆச்சான். ஆல் ஃபீட் ஸ்டாட்டிக், கிச்சன் ஸ்கிரீன் பிளாக். பெட்ரூம் டோர் கேமரா மட்டும் கிளியரா வேலை செய்ததாம். கொரிடோர் சைடுல ஒரு ஷேடோ மூவ்மெண்ட் தெரிஞ்சதாம். கிளியர் ஃபிகர் இல்ல, ஆனா யாரோ நடந்த மாதிரி மூவ்மெண்ட் மட்டும் விசிபிள். அந்த நைட் மீராவுக்கு தூக்கம் சரியா வரல. நெக்ஸ்ட் மார்னிங் லேண்ட்லார்ட கான்டாக்ட் பண்ணாங்க. அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ண மாதிரி பேசினாராம். பிறகு அக்கம் பக்கத்துல இருந்த ஒருத்தர் அமைதியா ஒரு விஷயம் சொன்னாராம். அந்த வீடு முன்னால் ஒரு வயதான பொன்மணிக்கு சொந்தமா தனியாகவே வாழ்ந்திருக்காராம். கிச்சன்ல தான் சடன் டெத். அதற்கு பிறகு அங்கே தங்குவது பாதுகாப்பில்லைன்னு உணர்ந்தாராம். வெளியேறதுக்கு முன் இருந்த அந்த லாஸ்ட் நைட் எதுவும் நடக்கல. சத்தம் இல்ல, லைட் சேஞ்ச் இல்ல, எல்லாமே காமா இருந்ததாம். அடுத்த நாள் மார்னிங் கிளம்புறதுக்கு முன் அவங்க லாஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணாங்க. பெட்ரூம் கேமரால டோர் மெதுவா ஓபன் ஆகுது. ரூம் டார்க்கா இருந்துச்சு. அர்ஜுனும் மீராவும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. டோர் ஃபுல்லா ஓபன் ஆகுது. சில செகண்ட்ஸ் அப்படியே, அப்புறம் மெதுவா க்ளோஸ் ஆயிருச்சு. அந்த நைட்டு அவங்க எந்த சத்தமும் கேட்கல. அந்த ஹவுஸ் இன்னைக்கும் ரெண்ட் போகல. ஆனா அந்த டோர் ஓபன் ஆனது மட்டும் ஃபேக்ட். அதான் இப்போ அந்த வீடு எம்டி. சில விஷயங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் இருக்காது.